ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்றைக்கி நம்ம கிரேவி நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் சூப்பராக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பூண்டு 9 பல் ஆட் பண்ணிக்கிறேன். 1 இன்ச் அளவு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, சோம்பு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். பட்டை 1 சின்னதாக ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக கிரேவிக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விட்டுடுறேன். அரைச்ச மசாலா விழுதை ஆட் பண்ணிடலாம். இதுதான் இந்த கிரேவிக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. கிரேவி நூடுல்ஸ் இப்போ இதை கலந்து விட்டுடுறேன். பச்சை வாசனை போயிட்டு ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுறேன். சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கலந்து விட்டுடுறேன். ரெண்டு இப்பி நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்பே நூடுல்ஸில் கொடுக்குற மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடுறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். நூடுல்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போது நூடுல்ஸில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா கொடுக்குறாங்க. அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுடுறேன். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கிரேவி நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுமாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.